ஹலோ எவ்ரிவான், வணக்கம். என்னோட சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக், லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும்ல. ஸோ லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஸோ ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு யாரெல்லாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தட் டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, திஸ் ஒன். பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகே. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 1க்கு இது உண்மையிலே ரொம்ப ஒரு வெரி குட் திங், நல்ல ஒரு மெசேஜ்னு கூட சொல்லலாம். லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு நியூ ஜேர்னி, டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி குட் நியூ ஜேர்னி. ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு நல்ல ஒரு ஹோப்போடு தான் போக போகிறீங்க. ஒரு கனவு இருக்குல்ல, இந்த மாதிரி மேரேஜ் இருக்கணும் அமையணும்னு, அந்த ஹோப்போடு தான் போவீங்க டெஃபினெட்லி. ஆனால் நீங்கள் வந்துட்டு எய்தர் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு கம்பெனியில் இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் நல்லா வந்துட்டு லக்கு இருக்கும், அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். உங்களோட எந்த ஒரு வேலை செய்கிறீங்களோ அதில் லக்கு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல், அதாவது மல்டி டாஸ்கிங் மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு. ஈக்குவலி ஃபேமிலி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்களோட கெரியர். ஸோ ரெண்டுமே பேலன்சிங்காக தான் வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ரைட். ஆனால் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் லாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அது எடுத்த உடனே அந்த ஃப்ரீடம் வந்துட்டு கிடைக்குமானா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களை பொறுத்து தான் இருக்கு. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த சுதந்திரம்ங்கிறது இருக்கும். நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம். உங்களோட குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் எந்த விதத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். ரைட். எடுத்த உடனேங்கிறத தாண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். கெரியரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லக்கு சப்போர்ட் வந்துட்டு கிடைக்கும். இட்ஸ் எ கம்ப்ளீட் நியூ ஜேர்னி தான். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே லைக் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். லைக் யோசிச்சுட்டு எடுத்து வச்சா இட் வில் பி பெட்டர். ஓகேங்களா? See, look at this. Either ஒரு சோல்மேட் இல்லைன்னா ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு பார்ட்னர் வந்து பார்க்குறப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்துட்டு டிவைன் ஓட பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். ஸோ கடவுளாக வந்து கொடுத்த ஒரு பார்ட்னர்னு கூட சொல்லலாம். அரேஞ்ச் மேரேஜ் பாசிபிள். ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ், லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் லவ் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இட் டேக் சம் டைம். ஓகேவா? பட் ஆனால் யூ கேன் சி திஸ் பியூட்டிஃபுல், இந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வாஸ் வெரி குட். இன்டென்ஸ் லவ் இருக்கும், பொசசிவ், ஜெலஸ்,
டூ மச் ஆஃப் லவ், அதிகமான ஒரு லவ், ஜெல்லஸ் ஆகிறது, ரொம்ப பொசசிவ் ஆகிறது. ஸோ இது எல்லாமே உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலேயும் இருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர் துணை மேலேயும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த லவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கத்தான் போறீங்க. ஓகேவா? உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பெஷல் பாண்டிங். ஓகேவா? இது எல்லாத்துலேயும் பார்க்குறப்போ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட மேரேஜ் பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இட்ஸ் அ மெயின் ப்ரையாரிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லவ் அப்படிங்கிறது. இந்த காதலில் தான் வந்துட்டு இந்த மேரேஜ், உங்களோட கம்ப்ளீட் மேரேஜே இருக்க போகுது. அண்ட் யூனோ, ஸோ உங்கள் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மோரார்லெஸ் வந்து பார்த்தா உங்களோட கேரக்டர், உங்களோட நேச்சர் அப்படியே தான் இருக்கும். உங்களை மாதிரி உங்களை கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய குணங்கள், உங்களுடைய என்ன சொல்றது, எதிர்பார்ப்புகள், நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட குழப்பங்கள், போராட்டங்கள். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு லேட் மேரேஜ் கூட இருக்கலாம். ஜாதகம் வருது ஆனால் இன்னும் சரி வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களும் கூட இருக்கலாம், இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அமையும். எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு டெஃபினெட்லி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. யூ கெட் ஜஸ்டிஸ். அண்ட் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மன போராட்டங்கள், ரொம்ப குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் மாறும். ஓகேவா? ஸோ இட் வில் பி பெட்டர். பட் அட் த சேம் டைம் ஜெல்லஸ் பீப்புள் இருக்கத்தான் செய்வாங்க. சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் பார்ட்னர் உங்களை நல்லா பார்த்துக்கிறத வச்சுட்டு ஜெலஸ் ஆவாங்க. பட் இக்னோர் தட், இட் இஸ் ஓகே. அது எவ்ரிவேர் இருக்க தான் செய்யுது எல்லா இடத்துலையும். ஸோ இக்னோர் தட். ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரியல. ஒரு கெட்டது நடக்க போகுது, இது மாதிரி ஆக போகுது, பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே வந்துட்டு வரல. இன்ஃபேக்ட் வெரி குட், நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது, நீங்களும் உங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, உங்கள் பார்ட்னர் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, the thinking women. See, patience. Okay, good. See, lot of blessings இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஐ திங்க் ஆஃப்டர் மேரேஜ் வெரி மெச்சூர்ட். உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை ரொம்ப மெச்சூர்டாக்குவாங்க. லைக் இன்னும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டிங்கிறது ரொம்ப நிறையவே வந்துட்டு கிடைக்கும் ஆஃப்டர் மேரேஜ். ஓகேங்களா? அண்ட் டிவைன், அதாவது கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாகவுமே வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங்காக இருக்குது. கம்ப்ளீட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் நோட்டோட வந்துட்டு நான் இந்த ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஐ ஆம் லவ்ட் பை மை பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்ச ஒரு அஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை போட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் யூனிக்கான சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். லைஃப் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு? Okay, very good. Purple. Nice. See, back deck வந்து you got this beautiful 2 of cups. Nice. Pile number 2. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இட்ஸ் அ வெரி குட். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேரேஜே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்டாக இருக்கும். ஆக்சுவலி உங்கள் மேரேஜ்க்காக நிறைய உங்களோட லவ்டு ஒன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் டெஃபினெட்லி a lot of celebrations இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் உங்களோட பார்ட்னர் ரொம்ப ஒரு சைலண்ட் கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் போத் ஆஃப் யூ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜாப் இல்லை ஒரு மணி மைண்டடாக தான் இருப்பீங்க. நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஃபேமிலி ரன் பண்ணணும். ஸோ உங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் ரெண்டு பேரோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு டிகிரி மாதிரி கூட நான் படிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இல்லை புது ப்ரொஃபஷனுக்கு போகிறேன், வேற ஒரு வேலை தேடி போகிறேன், அதுக்கு நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வழியில் லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். லைக் அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். சம்வேர் வந்து லாட் ஆஃப் அபிண்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ மேபி வந்துட்டு பைலம்பு 2 நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பர்சனாக இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும், நிறைய ஷாப்பிங் பண்ண பிடிக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பிளேசஸ்க்கு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசைகள் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட பார்ட்னரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இருக்கும். ரெண்டு பேருக்குள்ளரையும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக. பட் அதுதான் உங்களை வந்துட்டு கண்டிப்பாக ஒன்று சேர்க்கும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன ஒரு பிடிவாதங்கள், ஈகோ, இந்த ஜெலசி, இந்த பொறாமைகள் இதெல்லாமும் வந்து இருக்கதான் செய்யும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இருக்கதான் செய்யும். பட் இட் இஸ் ஓகே. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டேலி பண்ணிடுவீங்க. மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் பாசிபிள், வீட்டில் பெரியவங்க பார்த்து கொடுக்குற மேரேஜஸ் பாசிபிள். அண்ட் எவ்ரிதிங் வந்துட்டு ஒரு லேட்டாக வந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி குட். அதே மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எய்தர் யூ ஆர் யோர் பார்ட்னர் ஒரு ஒரு சர்வீஸ் பேஸ்டு ப்ரொஃபஷன், இல்லைன்னா வந்துட்டு ஒரு மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்டு ப்ரொஃபஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டீச்சராகவோ இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலோ ஏதோ ஒரு விதத்தில் சர்வீஸ் பேஸ்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கு. அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ சிரமப்படுற விஷயம் வந்துட்டு அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் டே பை டே ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்க்கு அப்புறம் ரொம்ப வந்து உங்கள் பேச்சுகளில் நடவடிக்கைகளில் ரொம்ப மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ யோசிக்கிற இப்போ மேபி யோர் எமோஷ்னல் சென்சிட்டிவ் கேரக்டராக இருக்கலாம் இப்போ நீங்கள். ஆனால் வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டெஃபினெட்லி ஒரு பயங்கரமாக பேச தான் போகிறீங்க. ரொம்ப பேசுவீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுவீங்க, நிறைய பேசிகிட்டே இருப்பீங்க. அண்ட் போல்ட்னஸ் நல்லாவே தெரியுது. லைக் இன்னும் பயங்கர ஒரு பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது தெரியுது. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களை யார் வந்துட்டு ரொம்ப கேலி பண்ணுறாங்களோ, ரொம்ப சொல்லி காமிக்கிறாங்களோ, கஷ்டப்படுத்துகிறாங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே மனசில் வச்சிருக்கிறீங்க. அது கண்டிப்பாக திருப்பி கொடுப்பீங்க ஆஃப்டர் மேரேஜ். ஸோ யூஆர் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். எனக்கு அதுக்காவது கல்யாணம் நடக்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஒரு சில பேர் நினைக்கிறீங்க அந்த சொல்லி காமிக்கிறதுக்காவது நான் கல்யாணம் பண்ணணும். பட் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு யோசிக்காதீங்க. ஓகே, உங்களோட ஓன் மேரேஜ் லைஃப் இஸ் குட், நல்லா இருக்கு. போய் அந்த லைஃப்பை வந்து பாருங்க. ரைட்? அண்ட் உங்களை பேசினவங்க எல்லாருமே நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போகிற அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை பார்த்து பொறாமப்படத்தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, பட் ஆனால் யூ வில் கெட் த சான்ஸ். என்ன சொன்னாலும் நீ என்ன வேணா சொல்லுங்க, நான் விட மாட்டேன். ஸோ ஒரு போல்ட் அண்ட் வைப்ரேஷன் தெரியுது. ஓகே,
பட் ஆனால் வந்து மேரேஜ் விஷயமா ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்கீங்க இப்போ கரண்ட்லி. அதுதான் ரொம்ப குழப்பம், பயம். சம்டைம்ஸ் யூ கெட் தட் anxiety பிகாஸ் ஆஃப் தட். அதனால anxiety இஷ்யூஸ் கூட, ஒரு நிமிஷம், anxiety இஷ்யூஸ் கூட வருது உங்களுக்கு. அதுக்கு ரீசன் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறீங்க கல்யாண விஷயத்துல எப்படி இருக்கும் சுத்தி இருக்கவங்க இன்னும் உங்களை பயமுறுத்துறாங்க. பட் யூ டோன்ட் வரி, ஓகேவா? ஸோ நீங்க ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி படி தான் வந்துட்டு போக போறீங்க. அண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்டு நீங்கள் ஒரு சில பேருக்கு நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கூட பிளெஸிங்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப டென்ஷன் அண்ட் நர்வஸ் ஆகிக்க வேண்டாம், ஓகே? ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோட் ஒரு அஃபர்மேஷன்ஸை வந்து டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகே? தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ லைஃப் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை வந்துட்டு எப்படி இருக்க போகுது? Okay, so after marriage மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு அப்ராடில் போய் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்ராடில் போய் செட்டில் ஆகலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் அங்கே வேலை செஞ்சுட்டு வரலாம், பார்ட்னரோட இருந்துட்டு வரலாம். ஸோ பட் அப்ராட் சான்சஸ், வெளிநாட்டு வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்கன்னா பாசிபிள் இருக்குது. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய ஒரு குட் நெய்பர்ஸ் கிடைப்பாங்க. லைக் இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல நெய்பர்ஸ் இருப்பாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்துட்டு அந்த உங்கள் பார்ட்னர் சைடில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு உங்களோட நல்ல பாண்டிங் இருக்கும், வெரி குட் க்ளோஸ் அண்ட் குட் பாண்டிங் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லையுமே வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் இருந்துட்டு தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒன்ஸ் அகேன் எல்லா பழைய ஃப்ரெண்ட்ஸோடையுமே நீங்கள் ரீகனெக்ட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல் உங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணுவாங்க, ஓகே? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு யூனோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல நீங்கள் உங்களை வந்து புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிவராமே இருக்கு. ஏன்னா அந்த ரைட் பர்சனை நீங்கள் இன்னும் மீட் பண்ணலை. மேபி ஒரு சில பேர் இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஒரு 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 நீங்கள் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லைஃபே இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகளோட போயிட்டு இருக்கலாம். ஈவன் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுதுமே ஆல்மோஸ்ட் அந்த பிரேக்கப்போட எட்ஜில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோ மெனி ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் யாருங்கிறது, உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குங்கிறது கூட உங்களால் வெளியே கொண்டு வர முடியல முழுமையாக. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டி நீங்கள் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய உண்மையான ஒரு கேரக்டர், உண்மையான ஒரு நீங்கள் யார் அப்படிங்கிறதே வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் தான் வெளியவும் வரும். உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய சுற்றி இருக்கிற பீப்புளுக்கும் தெரிய வரும், ஓகே? மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெளியில் வரும் ஆஃப்டர் மேரேஜ். அண்ட் உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு காம் கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பர்சன், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஆப்போசிட் இல்லையா? ரொம்ப ஏதாவது கோவம் வந்துருச்சுன்னா படார்னு பேசிடுறது, அப்புறம் யோசிக்கிறது, பயங்கர ஓவர் திங்கர்.
பேசுனா ஓவரா பேசுவீங்க, இல்லை நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் நீங்கள். பட் உங்கள் பார்ட்னர் நல்ல அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அழகாக கொண்டு போவீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான் ஆஃப்டர் மேரேஜ் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல அமைதியாக விட்டு கொடுத்து போற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது ஒரு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். லைக் உங்களுடைய பிகினிங்கில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுடைய கமிட்மெண்ட் யூனிவர்ஸ் செக் பண்ணுவாங்க. பட் தென் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ரைட், இடமாற்றம் ஸ்ட்ராங் பாசிபிள். நீங்கள் வந்த நேரம் உங்களோட பார்ட்னருக்கு லக் இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னர் வந்த நேரம் உங்களுக்கு லக் இருக்கலாம். பட் கெரியர் வைஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் பார்ட்னர் வந்துட்டு வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒன்றும் ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே சரி வரும். அந்த லக் அதுக்கப்புறம் வந்துட்டு கைகூடும். ஓகேவா? ஸோ சம்வேர் வந்துட்டு நீங்கள் ஒரு லக்கியான ஒரு பர்சன், இல்லை உங்கள் பார்ட்னர் ஒரு லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லுவீங்க, உங்களோட சுற்றி இருக்கிறவங்களும் சொல்கிற அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய லுக்கில் இருந்து உங்களோட கம்ப்ளீட் சேஞ்ச் ஆவீங்க. கம்ப்ளீட் சேஞ்ச். இப்போது மேபி நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு லேசியாக, ரொம்ப ஒரு ஒரு ஆக்டிவே இல்லாமல் ஒரு போர்டாக இருக்கீங்க இல்லையா? ஆஃப்டர் மேரேஜ் சூப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க. இன்ஃபேக்ட் எப்பயுமே அந்த நினப்பு இருக்குதான், பட் இன்னும் சூப்பர் ஆக்டிவாக வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களோட ஒரு நீங்கள் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டெஃபினெட்லி ரொம்ப வைப்ரேஷன் இஸ் குட். பட் அட் த சேம் டைம் ஓவர் திங்கிங் மட்டும் வேண்டாம். ஓகே, அது கொஞ்சம் நிறைய இடங்கள்ல வந்துட்டு யோசிக்க வைக்குது. ஸோ யூ காட் ஒரு சில பேருக்கு உங்களுடைய ட்ரீம் பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் கனவுல வந்துட்டு நிறைய ஒரு ஆசைகள் இருக்குல்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க இந்த மாதிரி இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு எக்ஸாக்டாக இல்லைனாலுமே பாதிக்கு மேலே கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டெஃபினெட்லி நீங்கள் சாட்டிஸ்ஃபை, உங்கள் பார்ட்னர்லேயும் சரி மேரேஜ் விஷயத்துலையும் வந்துட்டு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. உங்கள் இன்லாஸ் அண்ட் உங்கள் பார்ட்னரோட சிப்ளிங்ஸ் வில் பி குட். நார்மலாக இருப்பாங்க, குட். அண்ட் யூனோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருப்பீங்க. See, blossoming abundance, lot of abundance இருக்கும். abundance of love, too much of love. உங்களுக்கு உங்கள் மேலே அதிகமாக செல்ஃப் லவ் இருக்கும், லக் இருக்கும், எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் ஆஃப்டர் மேரேஜ். ஒரு சில பேருக்கு சீக்கிரம் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் a வெரி குட் ஹீலிங் ஃபார் யூ. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, இப்போ ரொம்ப கவலையாக இருக்கிறவங்களுக்கு ஹீலிங்காக இருக்கும். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோட், இல்லைனா ஐ எம் அட்ராக்டிங் பியூட்டிஃபுல் மேரேஜ் partner in a life, I am married to the man of my dreams or the women of my dreams, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கோட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது 3மே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ரைட், ஸோ இட்ஸ் a very good energy. Okay, so that's all for today reading. நன்றி.